வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரொம்பவே தேவையான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம சேமிக்கணும், எனக்கு நிறையா கடன் இருக்குது, அது அடைக்கிறதுக்கு நான் சேமிக்கணும், இல்லை நான் எனக்கு வர்றது செலவுக்கு போக ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் தான் இருக்குது, சொத்தெல்லாம் சேர்க்க முடியலை, நான் நிறையா சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, இதெல்லாமே பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு வழி இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியலிஸ்டிக் வே டு சேவ் மோர் மணி, கிளியர் ஹெவி டெப்ஸ் ஆர் பில்டிங் வெல்த் ஃபார் ஃப்யூச்சர். இப்போ நம்ம சொத்து சேர்க்குறோம், ஒரு மாத சேலரியில் சொத்து சேர்க்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. அதாவது முடியும், பட் அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாத சேலரி தான் வாங்குறேன், நான் அதிகமாக சொத்து சேர்க்கணும், இல்லை அதிகமாக எனக்கு சேமிப்பு இருக்கணும், எனக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் சேமிப்பு இருக்கணும்னா நான் என்ன பண்ணுறது, இல்லை அதிகமாக கடன் இருக்குது அதை அடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ராவாக நான் சேமிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் சம்பாரிச்சு தான் ஆகணும். நான் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் பண்ணாமல் எனக்கு மாதம் வரதை வச்சே எனக்கு அதிகமாக நான் சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களோட சம்பளம் கம்மியாக இருக்க போய் உங்களுக்கு செலவுக்கே கரெக்டாக இருக்குது. மிச்சம் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களால் எப்படி நீங்கள் அதை பில்ட் பண்ண முடியும், எப்படி அதை சொத்தாக மாற்ற முடியும், எப்படி கடன் அடைக்கிறதுக்கு சேமிக்க முடியும், நீங்களே சொல்லுங்களேன். இது முடியவே முடியாது. இந்த விஷயத்த சொன்னால் யாருமே அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, பட் ரியலிஸ்டிக்கான வே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒருத்தவங்க ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஸோ பட்ஜெட் 20,000 அவங்க மாத செலவுக்கு 20,000 ஆகுது, மிச்சம் 5,000 சேமிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அவங்க 5,000 ரூபா சேமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஏ எதுவோ போட்டாலும் ஒரு 60,000 தான் மேக்ஸிமம். ஒரு 60,000 சேர்க்கணும், ஒரு வட்டியோடு சேர்த்து ஒரு 70,000 75,000 நீங்கள் அவ்வளோதான் சேமிக்க முடியுமே ஒழிய இது எப்படி நீங்கள் பில்ட் பண்ண முடியும், வெல்த்தாக மாற்ற முடியும்? இல்லை எனக்கு 25,000 சம்பளம், எனக்கு ஒரு வருஷத்துக்கு 60,000 தான் 70,000 தான் சேமிக்க முடியுது, இதை வச்சு நான் எப்படி 5 லட்சம் கடன் அடைக்கிறது, 10 லட்சம் கடன் அடைக்கிறதுனா முடியாத ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன, அதுவும் அந்த சேர்க்குற 5,000 ஏதாவது ஒரு அவசர செலவு போயிடும். அப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான வே வாங்க, இதுதான் ஒரு உண்மையான வழி, ப்ராக்டிக்கலான வே அப்படின்னா சில உண்மைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மொதல் உண்மை, இருக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் ரொம்ப நாளைக்கு காலம் தள்ள முடியாது. அடுத்து விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த 5,000ங்கிறது 3,000 குறையும், சேமிக்கிறது 2,000 குறையும், அப்புறம் ஒரு காலத்தில் சேமிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவதாக நான் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கு நான் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் என்னோடய ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. ஒரே விஷயந்தான், நீங்கள் சில விஷயங்கள் பண்ணதுனால உங்களை நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதை நீ சூப்பராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நிறையா பேர்கிட்டேருந்து நீங்கள் அப்ரிஷியேஷன் வாங்கியிருப்பீங்க. அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன விஷயம் உதவுச்சோ அதுதான் உங்களோட ஸ்கில். நான் டீச்சிங் தான் என்னுடைய ஸ்கில், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்னு நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாருமே நான் ஒரு விஷயத்த சொன்னால் எனக்கு ஈஸியாக புரிய வைக்கிறீங்க, கஷ்டமான விஷயம் கூட நீங்கள் சொன்னால் புரியுது அப்படிங்கிற இந்த அப்ரிஷியேஷனை நான் நிறையா பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி என் கெரியரை டீச்சிங்காகவே அமைச்சிட்டேன். ஸோ என்னோடய பசங்க கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்கள் நடத்தினா ரொம்ப ஈஸியாக புரியுது சார் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ என்னோடய ஸ்கில் வெளிப்படுது. இப்போ நான் போய் ஒரு இடத்துல இன்டர்வியூ போகிறேன், நல்லபடியாக டீச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாகும், நான் அந்த ஸ்கில்லை பணமாக மாற்றலாம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது. அடுத்து நீங்கள் ஸ்கில்லை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து ஒரு ஸ்டார்ட் ஸ்மால் ஆக்ஷன்ஸ், ஒரு சின்ன ஆக்ஷனில் இறங்குறீங்க. நிறைய பேர் இந்த 2வது ஸ்டெப்போடே நின்றுவாங்க, ஆனால் இறங்க மாட்டாங்க. எப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. எடுத்த உடனே பிக் டெசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. பிக் டெசிஷனை ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. ஒரு சின்னதாக உங்களோட ஸ்கில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில் பயன்படக்கூடிய ஒரு பிஸ்னஸை சின்ன லெவலில் ஆரம்பிங்க.
இப்போ நான் வந்து டீச்சிங் எனக்கு ஸ்கில் இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு டியூஷன் எடுக்கலாம். நான் எடுத்த உடனே ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நஷ்டமடைவேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் ஒரு 6 பேருக்கு டியூஷன் எடுக்கணும். அப்புறம் அது 10 பேர் ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்ன செய்யணும், ஒரு பிஸ்னஸை உண்டு பண்ணணும். இது மாதிரி உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் மாறுபடும். இல்லையா, எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது, என் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் ஒரு பார்ட் டைம் ஜாப் எனக்கு இருக்குது, நான் சூப்பராக பண்ணுறேன், எனக்கு அதில் அமௌண்ட் வருதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எடிட்டிங் பண்ணுவீங்க, நிறைய பேர் வீடியோ கிராஃபிங்கில் நிறையா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஈவினிங் வந்து ஒர்க் செஞ்சு போடுங்க, நான் 5,000 தரேன் 10,000 தரேன்னு கற்றுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபையோ இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸையும் ஆரம்பித்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணிடுவீங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். இந்த பணம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆஹா நம்ம கையில் தான் பணம் இருக்கே, அடுத்த மாதம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளிப்படக்கூடாது. பணம் எக்ஸ்ட்ராவாக வர அது ₹1 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, அதை தனியாக செப்பரேட்டாக வச்சுருங்க. உங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு இல்லை உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு, உங்கள் எதுக்காக நீங்கள் அதிகமாக பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்காக அதை தனியாக வச்சுருங்க. உங்களோட யூஷுவல் செலவுகளை இந்த எக்ஸ்ட்ரா இன்கமில் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நீங்கள் 3 ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ணிட்டீங்க, இந்த 4வது ஸ்டெப்பை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே வீணாக போயிடும். ஏன் அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதிர்பார்க்காம வந்த இன்கம். ஸோ அவ்வளோ இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் வாழ்ந்து பழகிருப்பீங்க. ஸோ அப்போ அதில் தான் நீங்கள் வாழ்ந்து பழகணும். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நல்லா பில்ட் பண்ணி அதிகமானதுக்கப்புறம் எகெயின் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்க ஆரம்பிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மை வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை 1 10 ஆக்கணும், 10 100 ஆக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பணத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக எடுத்து வைக்கலாம். ஒரு ஸ்டேஜை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஓகே, 5வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நான் 3 விஷயத்த பண்ணிவிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சீக்ரெட்டாக பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க, நான் இந்த ஐடியாவில் இருக்கேன், அதை பண்ணலான்னு இருக்கேன், இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸே ஆகாது. இது வந்து என்ன சார் கண்ணு வைப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். கண்ணு வைக்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அதை வந்து கவுத்து விட்றதுக்கு நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. டியூஷன் அதெல்லாம் இது பண்ணாதீங்க, காலையிலேருந்து கத்திட்டு வரீங்க, சாயங்காலம் வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு போயிடும், இப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, அதுதான் சின்ன லெவலில் பண்ண போறியா, கையை சுட்டுக்காத அப்படின்னுவாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்ம ஸ்கில் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை லாபம் நஷ்டம் வராதபடி நடத்துறதுக்கு நம்ம திறமை நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சின்ன லெவல்லேருந்தே செய்யலாம். இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது கூட நீங்கள் யார்கிட்டையுமே சீக்ரெட்டாக சொல்லாமல் செய்யுங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் நீங்கள் சீக்ரெட்டாக செய்யுங்க. ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ரிவீல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 5 பாயிண்ட்டு அதிகமாக சொத்து சேர்க்கவோ பணம் சேமிக்கவோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.